Yo, my guys, welcome to Wow Videos. என்னடா நீயே சொல்லிட்டே எனக்கு எதிர்பார்க்காம நீ ரொம்ப பிஸியா இந்த நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லிட்டேங்க. சரி ஓகே எப்படியோ சொல்லிட்டேன் அதையும் நீயே சொல்லிடு. ஐயோ அதுவா நான் சொல்ல மாட்டேப்பா. சொல்லு. ஐயோ எனக்கு பயமாக்குது. சொல்லு. கல்கல வழியா இருக்கு. ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க மாட்டேங்க. இப்ப பாரு அலெக்சா கேமரா வாங்கினா அக்காவை போட்டோ எடுக்கிறேன்னு சொன்னானா போட்டோ ஓபன் பண்ணி பார்க்கும்போது பொண்ணுங்களா இருக்கும். சொல்லிட்டே இப்போ நீ முட்டி போட போறியா? ஏய் அவங்க அவர் கேட்டா தூக்கத்துல இருக்கறாருப்பா. என்ன பண்ணாண்டா இப்ப எந்திரனா 5 நிமிஷம் அப்படின்னு மறுபடியும் 5 நிமிஷம் சொல்லிட்டு மறுபடியும் விழுறான். கருவில நைட்டும் தூங்குறான், காலையிலயும் தூங்குறான், மதியானமும் தூங்குறான். இந்த வெயிலுக்கு நம்ம முழுசு தான் பெரிய விஷயம். இது சூரியன் வந்துட்டு ஸ்டாப் போட்டு குடு 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 இருந்து நீங்க வேளாங்கண்ணிக்கு வந்துட்டு ரூம் எடுத்து தூங்குறது. பம்ப் செட் போய் என்ன தாண்டி சொல்லிட்டு சொன்னாங்க போன்ல என்கிட்ட இல்ல. ஆனா அந்த போன்ல பேசும்போது பம்பு செட் பேய் போனாங்க. பம்பு செட் பேய் என்ன தெரியாதா உனக்கு? பம்பு செட் போடும்போது பேய் இருக்கும் அதை பத்தி சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. வா அந்த பம்பு செட் எங்க இருக்கு? பம்பு செட் பேய் நாங்க வந்த நீங்க அன்புடன் வரவேற்கின்றோம். சிலுவையை எந்த செல்லும் வீரச் சிறுவரும் நேரினை எந்த சென்றவர்களும் புனித பாதையின் நடுவே செல்லவும், புனித பாதையின் இரு பக்கங்களிலும் வரிசையாக நிற்கவும், தேரை கொடுவதற்கு யாரும் முயற்சி செய்யாதீர்கள். தயவு செய்து உங்கள் செல்போன்களையும் கேமராக்களையும் பயன்படுத்தாதீர்கள். இது ஜப நேரம். எங்கள் குழந்தைகள் சத்தம் செய்யாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு அமைதியாக ஜபிக்க கற்றுக் கொடுங்கள். பாடகர் குழுவை தவிர வேறு யாரும் தேர்வுக்கு பின்னால் வர வேண்டாம். பாடல் During this procession, may Our Lady of Good Health shower on you as promises to blessing. The people who carry the car are requested to carry in the right time and walk in the middle of the holy path. Please line up on the sides of the car. ஸோ அந்த பக்கத்துல இருந்து வந்துட்டு போறது இது பண்ணிட்டாங்க. லாக் பண்ணிட்டு இருக்காங்களா அந்த பக்கம் இப்போ வந்துட்டு தேர் போய் முடிய வரைக்கும் போற மாதிரி இல்ல, இந்த பக்கத்துல இருந்து போங்க அப்படின்னு. நம்ம கேமராமேன் ரொம்ப சின்சியரா வேலை பாத்தீங்கிறாரு போல. சும்மா தான் திங்க போட்டு என்ன எடுக்கிறான்னு அவனுக்கும் தெரியாது. சும்மா எடுக்கலாம், 4-10 எடுக்கிறதுல வந்துருவாங்க. அதுக்குள்ள மெமரியும் காலி ஆயிடும், சார்ஜும் காலி ஆயிடும். அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது. மொபைல்ல அதான் பண்ணுவோம். ஒரே டைம் 1000 போட்டோ எடுக்கும், அதுல 10 போட்டோ நல்லா வைக்கிறோம். மிச்சம் எல்லாத்தையும் டெலிட். அது பொண்ணுங்க பண்ற வேலை தான்டா. அவங்க எல்லாத்தையும் அப்படியே சேவ் பண்ணி வைக்குவாங்க. நீங்க வேற. ஆமா, நானும் 3000 போட்டோ சேவ் பண்ணி என்கிட்ட கிட்டத்தட்ட 10 போட்டோ இருக்கும். ஆனா எடுத்துக்கிட்டு வந்துட்டு 1000 போட்டோ எடுத்திருப்பேன். எல்லாம் டெலிட் பண்ணி 10 போட்டோ தான் வச்சுட்டு இருப்பேன். அது ஏன்டா நீங்க எல்லாம் ஒரு அப்படியே சொல்லி வச்ச மாதிரியே இருக்கிறீங்க பைசகள்லாம். பொண்ணுங்கெல்லாம் எப்படி சொல்லி வச்ச மாதிரி இருக்கிறீங்க? ஐயோ கடவுளே, ஒரு விஷயம் கொடுப்பேன். செல்லு நல்லா இருப்பேன். இன்ஸ்டாகிராம் தான்க்கா. என்ன பண்றீங்க? சும்மா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். டிராவலிங்ல இருக்கு, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எல்லாருக்கும் சந்தோஷம். போட்டோ எடுக்கிறியா? போட்டோ எடுத்துக்கலாம், ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். வாங்க வாடா வாங்கக்கா. இருங்கக்கா வெல்கம் டு வீக் ஆஃப் வைப்ஸ். அக்கா வெல்கம் டு வீக் ஆஃப் வைப்ஸ் சொல்லுங்க. வெல்கம் டு வீக் ஆஃப் வைப்ஸ். எங்கடா எதுல வரோம்? இன்ஸ்டால வரும், யூடியூப்ல வரும். இன்ஸ்டா ஐடி சொல்லிருக்கோம். வீக் ஆஃப் வைப்ஸ் இருமச். அப்படியே உங்க வாய் சரியா ஆச்சுன்னா நல்லா இருக்குதா? நல்லா இருக்கும், கண்டிப்பா நல்லா இருக்கும். நீ ஏன் கவலைப்படுற? மாதா கிட்ட வந்து சொன்னா நீங்க போய் இருக்கு நல்லபடியா. இதுதான் என்னோட ஐடி. இதில் கொஞ்சம் இங்க நெட் கிடைக்கல, எங்க அம்மா ஐடியில இருந்து பார்த்தேன். சரிங்க, நாங்க லைக் பண்றோம், கமெண்ட் பண்றோம். இவங்க உங்க அம்மாவா? ஆமா.
அப்படின்னா நீங்க ஆண்டி அவங்கக்கா? ஆமா. யூடியூப்ல வாங்க நெட்டு கொஞ்சம் சுத்துது மைண்ட்ல, இல்லைன்னா யூடியூப். ஓகேக்கா, பேர் இருக்குல்ல சேம் பேர் தாக்கா. எல்லாத்தையுமே சேர்ந்து சேர்த்தாங்க பயிரும் நல்லா இருக்கும். பேரு காருண்யா. உங்க பேரு தான் சிவானி. நல்லா இருக்குதா பேரு? அழகா இருக்கீங்க, மேக்கப் சூப்பர் இருந்தது. நைஸ். 4 பேர் இந்த மாதிரி நல்ல வார்த்தையா சொன்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஹாப்பியா ஃபீல் ஆகும். சப்பா இந்த மாதிரி நம்ம மேக்கப் ஃபேஸ் நல்லபடியா வந்துடணும் அப்படின்னு போராடி வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கோம். மேக்கப் ஃபேஸ் நல்லபடியா வெற்றி பெறஞ்சு அந்த அக்கா சொன்ன மாதிரியே நல்லபடியா நடந்தணும். அப்படியே அந்த ஆசீர்வாதம் ஃபுல்லா எனக்கே கொட்டுங்க. ஆக்சுவலா இங்க வரும்போது எனக்கே தெரியாம கண்ணு கழுவோண்டா. ஏன் சொல்றேன் கேளு, கொஞ்ச தூரம் வரும்போது நல்லா ஜாலியா பேசிட்டு வந்து இருந்தாலும் அங்க கொஞ்சம் அந்த ஹப்பு தாண்டி போன உடனே மனசுல இருக்கிற கஷ்டம் எல்லாம் துக்கம் எல்லாம் அப்படியே சோ அதுதான் உன்னோட பார்டர் லைன் வந்துரும். அப்புறம் அங்க போகும்போது எங்க அப்பாவே நின்னு இருக்காரு, அவர்கிட்ட சொன்னா இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி துக்கம் முட்டிக்கிட்டு வந்துரும். கிட்ட போக போக ஒரு மாதிரி அப்படியே ரிலாக்ஸ்டா ஃபீல் ஆயிடும். நாங்க வரும்போதெல்லாம் இங்க உள்ள வரும்போதெல்லாம் ரூம் சர்ச் தான் எடுப்போமா, ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஃபுல் ப்ரொடெக்ஷன்ல வாழ்ற மாதிரியே ஒரு ஃபீல். அப்படியே ரூம் சர்ச் இல்லங்க, சர்ச். சாரி, சர்ச். ஹாய், யார் நீங்க? ஏதோ சொல்லிச்சு அந்த பாப்பா. என்ன சொல்லிச்சு? నాకు తెలుగు తెలీదు. చీర బాగుందంట. இப்ப தெலுங்கு தெரியும் அவருக்கு. చీర తెలుగు தெரியும், బాగుందిயும் தெரியும். నీ డ్రెస్ బాగుంది, నీ డ్రెస్ బాగుంది. ఓకే, ఈ పళ్ళు బాగుంది. ஓகே பை. ஐயோ என்ன அடி சொன்னாலே எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது, சந்தோஷமா இருக்கு. தம்மா சொல்றது எவ்வளவு அழகா சொல்லி பாத்தீங்களா? என்னடா காம்ப்ளிமெண்ட்ரி மேல காம்ப்ளிமெண்ட்ரி கேச்சுட்டே இருக்கு எனக்கு. ஆக்சுவலா இங்க நானு ஒரு வாட்டி வந்தபோது ஒரு குட்டி பொண்ணு அங்க பார்த்தேன் தெரியுமா, அதே மாதிரி ஒரு குட்டி பொண்ணு ஓடி வந்து இத பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணா, கைடு மாதிரி. அந்த பொண்ணு நானும் வந்து மறுபடியும் வரும்போதெல்லாம் அவளை தேடுறேன். ஆனா మమ్మీ కొట్టేస్తాను. అష్టాంగ్లా అయ్యో అయ్యో హలో அத்தி கூட ஓ மை காட் சொன்னேன். ஆனா கொஞ்சோண்டு ஓ மை காட் தான். அதுக்குள்ள நீங்க டக்குன்னு மம்மி சொன்னீங்க, டக்குன்னு அது மறந்து போய் இது ஆன் ஆயிடுச்சு. பாத்தீங்களா பாரமிச்ச பாக்கலாம். சரி அப்படியே இல்லைங்க, போட்டோகிராஃபரா ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். இருடா போயிட்டு வந்துடலாம். உள்ள போயிட்டா திரும்ப இங்க வரமாட்டோம்ல, இங்க வருவோம். இப்படியா வருவோம் மறுபடியும்? சரி போட்டோ எடுக்கலாம் போவோம். நீ சரி ஜோரா சொல்லு. விஜய் நான் கூட போன வருஷம் வந்திருந்தேன், அங்க ஒருத்தர் நின்றுந்தாரு. நான் அப்படி சுத்தி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம்னா செகண்ட் டைம் தான் நான் உள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தேன். உள்ள போய் சுத்தி பார்த்து நின்று வந்தேன்னா இங்க ஒருத்தர் மொபைல் கொடுத்தாரு, போட்டோ எடுத்தானவர். உங்களால என்ன சொல்லிட்டா ரஜினி மாதிரியே இருக்கிறீங்க, என்ன கொஞ்சம் பின்னாடி போங்கன்னு சொல்லிட்டு போனா திக்கு போன திருடி போயிடுச்சு. அப்புறம் இல்ல இல்ல இங்க ஃபுல்லா 2 ஸ்டெப் பின்னாடி போறேன், கல் தெரியல ஃபுல்லா. இல்ல இல்ல நீ எவ்வளவு தெரியுதோ நான் போய் வச்சிருக்கோம் போறேன். அந்த அந்த இது அந்த ஆர்ட்ஸ் அவ்வளவு தூரத்தா வந்துச்சு. இல்ல அங்கிள் ஃபுல்லா எடுக்கலாம் பார்த்தேன். வேணாம் பாப்பறேன் போன மட்டும் கொடுத்துருப்பா எனக்கு அப்படின்னு அங்க பாரு பேசா போட்டு 2 பேரும் உட்காந்துருக்காங்க. சரிங்கன்னு வரலாம். சைன் இப்படி இப்படி எந்த பக்கம்? லாஸ்ட் டே இல்ல இல்ல கை
கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்கு இப்போ புதுசா. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. நான் பார்த்தா ஒரு 10 காலையில எப்போதுமே 200 ரெடியா இது அந்தோனியர் கோயிலா? இல்ல இல்ல, இது வந்துட்டு வேற ஏதோ ஸ்கூல் ஆஃப் சர்ச். இது கை வலிக்குதா? ஏறுது. ஆனா நைட் மஸ்தா இருந்துச்சு. நைட் 8-9 மணி அப்படி செம காத்து சரியா இருந்துச்சு. பாப்பா இப்படி ஸ்டாண்டா வச்சா இப்படி அது நீ தான் இப்ப சொல்லுங்க. அதான் நேற்று செம காத்தா. அங்க பாரு அந்த வானத்தை. வானத்தை பார்த்து பூமிய பார்த்த மனசு ரொம்ப வந்துட்டு ஆவேசத்தை காமிச்சிட்டாங்க. இல்ல சுரீரும் இங்கே ஹோட்டல் இருக்கா? இவங்க அப்படியே இப்படியே எகிரி குச்சி வந்துடலாம். இப்படியே எகிரி குச்சி இல்ல இருக்குது நின்றுக்குது. விண்டல் சாரி கேட்டுக்குது. இதெல்லாம் சர்ச் ரூம்ஸ் தான். ஆமா வந்து தண்ணியில விளையாடுறது ரொம்ப தூரம். பிக்னிக் தண்ணியில வா கடிக்கு வரணும்னா கூட அவ்வளவு தூரம் வரணும் பாவங்க. ஆமா ரொம்ப கஷ்டம். இல்ல இல்ல மெயின் ரோட் பக்கத்துல தாக்குது. அவங்க பக்கத்துல கடை எல்லாம். இப்ப அங்க மாஸ்க் அடிச்சதுனால இங்க வந்துட்டு என்னது அந்த கிணறு இருக்கு இல்லையா, அந்த கிணறோட பிராக்ல என்ன ஆகுது வந்துட்டேனே. அந்த கிணறு தண்ணி நம்ம வந்துட்ட பாட்டில் வாங்கணும். பாட்டில் அங்கேயே குடுக்குறாங்க 20 ரூபாய். வாங்கலாம் வாங்கலாம். பொறுமை பொறுமை. நாளைக்கு தான் நாங்க கிளம்ப போறோம்ல, நாளைக்கு காலையில வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலாம். காலையில கிளம்புறது காலையில வாங்கணும். அம்மா அஜெண்டா கண்டா டைம் இப்ப போகும்போதே வாங்கிட்டு போயிடலாமா? அதெல்லாம் காத்தால நாங்களா வாங்கிட்டு போனாலும் நம்ம எடுத்துன்னு போய் வீட்டுல கொடுத்தாலும் யாரும் புத்தி மாற போறது தெரியாது. எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் இருக்காங்க. நாங்க கஷ்டப்பட்டு இங்க இருந்து சம்பந்தின்னு போனாலும் ஐயோ புனித நீரை வந்துட்டு நாங்க வாங்கிட்டோமே, அது குடிச்சு நாங்க கொஞ்சம் நல்ல புள்ளியா வாழணும், திருத்தி வாழ்வோம் அப்படின்ற யாருக்குமே மடக்கு மடக்குன்னு என்னடி சொல்றேன். ஒரு நிமிஷம் அந்த தீர்த்தத்தை எதுக்கெல்லாம் நீ சொல்லு. பயம் வந்தா அப்புறம் என்ன நல்ல போதும் மனசுக்கு ஃபீலிங்ல இருக்கும்போது அப்படி கெட்டக்கரை வந்தா எடுத்து குச்சிடுறாங்க. லைட்டா இருமல் வந்துச்சுனாலும் ஐயோ காஃப் வரக்கூடாதுன்னு எடுத்து குச்சிடுறாங்க. காஃபா? லைட்டா தலைவலி வந்துச்சுன்னா ஐயோ எனக்கு தலை சுத்துது, இந்த தலை சுத்தலுக்கெல்லாம் வந்துட்டு எடுத்து குடிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே எப்படி தெரியுமா டானிக். அதுவும் டானிக் மாதிரி தானே. எனக்கு புரியாதா? வேண்டுதல் நிறைவேற்றினாங்க. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டு இப்போ இங்கதான் வந்துட்டு வேண்டுதல் நிறைவேற்றதுக்காக வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. முடிச்சிட்டியா? இல்ல இவ்வளவு தூரம் குழந்தை முடியாது இங்கே ப்ரேயர் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்தேன். எவ்வளவு அதுல போயிருக்கலாம்ல. போறேன்னா சொல்லிச்சு, நானும் நடக்கணும் இல்ல. நீங்களும் எடுக்கணும். ஆமா ஹார்ட் பேஷண்ட் நானும். ரெஸ்ட் எடுப்போம் கொஞ்ச நேரம். கட்சி கொஞ்ச நேரம். நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் இப்போ வீடியோ வேண்டுதல். ஆனா குட்டி பசங்க எல்லாம் இதுல எவ்வளவு அழகா வந்துட்டு இன்வால்வ்மெண்ட் காமிச்சுக்கிறாங்க. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் ரொம்ப ஏத்துறாங்க. ஃபுல்லா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம குட்டி பொண்ணு பிரேயர் பண்ணோம், விளையாட கூடாது. நீ பிரேயர் பண்ணிக்கிறியா? போதும் வா அத்தை கிட்ட. வேண்டாம் பிரேயர் பண்ணிட்டு ஒரு பக்தியோட போயிட்டு இருப்பாங்க. பாப்பா எவ்வளவு பேருக்கு வந்துட்டு எவ்வளவு வேண்டுதல் இருக்கும்ட்டு பாரு. எவ்வளவு நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை இருக்கிறதுனால தானடா வந்துட்டு ஊரு எவ்வளவு தூரத்துல இருந்தெல்லாம் வராங்க. எவ்வளவு தூரத்துல இருந்தெல்லாம் வராங்க. ஆக்சுவலா நம்மளுக்கும் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டில் கட்டலாமா? பேருக்கு எவ்வளவு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை மேல எவ்வளவு வந்துட்டு வேண்டுதல், அந்த வேண்டுதலுக்காக எவ்வளவு வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. ஆனா இந்த கஷ்டம் எல்லாம் வந்துட்டு நிறைவேறும் போது ஒண்ணுமே இல்லாம போயிடும்.
ஆமா நம்பிக்கை தான் எல்லாமே. அது ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும். நம்பிக்கை அதனே எல்லாம் ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ். ஏய் கல்யாண் ஜுவல்லர்ஸ். சரி கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஜுவல்லர்ஸ் தப்பா சொல்றேன். இப்ப ப்ராப்ளம் ஜுவல்லர்ஸ் கிடையாது, பிரேயர். அண்ணே விஷயம் சொல்லட்டுமா? ம். நான் இவ்வளோ எஃபெக்ட் போட்டேன் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு சின்ன விஷயம் வந்துச்சுன்னா கூட நான் போட்ட எஃபெக்ட் நல்லா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் வந்துட்டு எஃபெக்ட் போட ஆரம்பிப்பாங்க. ஒன்றுமே இல்லாமல் இப்போ நீ எக்ஸாமுக்கே படிக்காம வந்துட்டு பாஸ் ஆகிடணும்னு நினைச்சா தப்பு தானே. அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். அவங்க நம்பிக்கையும் தப்பு சொல்லக்கூடாது. அதுக்காக வந்துட்டு உடம்பு கொஞ்சம் மெதுவாக கற்றுக்கலாம். தண்ணி வாங்கிடலாமா? யாருக்கும் வேணான்றாங்க. எங்க உங்ககிட்ட இருக்குதா? இல்ல நான் கேட்ட தண்ணி வாங்கி நட்டுமான்ட்டு. யாரு வாங்கி வரட்டுமான்னு கேட்டா அப்படிதான் சொல்லுவாங்க. வா நம்ம போய் வேணாம்லாம். நீ எப்படி போறது? இப்படி போறது. ஐயோ செப்பல் போட்டுனா இறங்க மாட்டேன். இதுக்கு எனக்கு பாவம் பண்ண வைக்கிறியாடா நீ? ஏசப்பா சாரி. பாவம் பண்ண கூடாதுன்னு நினைச்சிருந்தா நீ பிறந்திருக்க கூடாது. ஐயோ இவ்வளவு பெரிய வார்த்தை. போ நீ வாங்கிட்டு வா. ஆல்மோஸ்ட் நம்ம வேளாங்கண்ணி சர்ச்சை சுற்றி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமேட்டுக்கு சுற்றுறதுக்கு இங்கே எந்த இடமும் கிடையாது. அந்தோனியார் கோயிலுக்கு போகணும். ஆனால் அந்தோனியார் கோயிலுக்கு போனாக்கா வந்துட்டு இப்போ நடக்கவே முடியாத அளவுக்கு வந்துட்டு டயர்ட் ஆகிட்டு இருக்கோம். அதனால நாளைக்கு நாங்கள் கிளம்ப போகிறோம். இன்னைத்தோட தான் வேளாங்கண்ணியோட கம்ப்ளீட் வீடியோஸ் வந்துட்டு முடிஞ்சிச்சு இல்லையா? ஆமா அதே ஆமா மக்கள் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டேன். யார் இவரு? இவர் தான் எங்க மாமா. நாட்டுக்காக போறாங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது இவரை பார்த்து தான் மாமாவும் பொண்ணு கொடுன்னு சொல்லிட்டு பாடலான்னு இருந்தேன். அப்பதான் எங்க அம்மா பின்னாடியில இருந்து பாடுறாங்க, இவருக்கே இன்னும் பொண்ணு கொடுக்கல யாரோன்ட்டு. பொண்ணு கொடுக்கல பொண்ணு நான் வாடா சொல்லிட்டேன் எல்லாரும். மறுபடியும் வரவங்க கூட வேண்டாம் அப்புறம் இல்லையா மூடு போயிட்டாரு. ஐயோ தெரியாம சொல்லிட்டேன் சாமி, ஆளை விட்டுரு. இவர் மூஞ்சி மட்டும் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல என்ன ஒரு பொண்ணு இருந்தா பத்திரமா வச்சுக்கோங்க. பத்திரமா வச்சுக்கோங்க. சரி ஓகே, நாங்க உங்களை வேற இடத்துல இருந்து வேற லொகேஷன்ல இருந்து மீட் பண்றேன். இந்த வேளாங்கண்ணி ட்ரிப் க்ளோஸ். நான் வந்துட்டு மேபி நான் நாளைக்கு பீச்சுக்கு போனா அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? எங்க வீடியோ பார்க்கறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, பை பை.